ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஸ்பிரிட் ஃபிங்கர்ஸ் டிராமாவோட எபிசோட் 8 பத்தி தான் பார்க்க போறோம். ஏரிம் பக்காவான ஒரு பிளான போட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கூட அந்த டிராயிங் கிளப்புக்கு போறா. நம்ம ஹீரோயினும் அந்த கிளப்ப பத்தின நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏரம் கிட்ட சொல்லும்போது அவளுக்கு அதை கேட்கும் போது போர் அடிக்குது. ஐயோ, இதெல்லாம் நாம கேட்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ இவங்க 2 பேரும் உள்ள ஏறி போகும்போது இன்னைக்கு ஹாலோவினோட கெட்டப் தான் போட போறாங்க போல. அதனால யாரெல்லாம் நாம முன்னாடி வந்து நம்மள பயமுறுத்த போறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இப்ப இவங்க உள்ளாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா அங்க இருந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆகி பிளாக் ஃபிங்கர் தான் இவங்கள பயமுறுத்துறதுக்காக இவங்க முன்னாடி வந்து நிப்பா. அந்த நேரத்துல ஏரிமும் பயந்து போய் அங்கிருந்து போறதுக்காக பார்க்கும்போது அந்த நேரத்துல அந்த காக்கியும் பயங்கரமான கெட்டப்ல நிப்பான். அப்ப நம்ம ஹீரோயினும் ஏரியும் ஐயோ எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாற அங்கிருந்து ஓடுவாங்க. இந்த நேரத்துல இவங்க 2 பேர் முன்னாடி திடீர்னு ஒரு மம்மி வந்து நிக்கும். இப்படி எல்லா சைட்ல இருந்துமே அவங்க மாறி மாறி இவங்கள பயமுறுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஏரியும் நல்லா பயந்து போயிட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கத்துவா. அந்த நேரத்துல அங்க வந்து சுன்ஹோவும் லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு இவளுக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு சொல்லி பாக்குறதுக்காக வருவாங்க. அங்க ஏரிம் நல்ல கோவத்துல இருப்பா. ஆனா இருந்தாலும் அவ அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐயோ அக்கா, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், நான் முறையில இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாவம் போல பேசுவா. உடனே நம்ம ஹீரோயினும் அவங்க எல்லாரும் அப்படி பண்ணதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்கிறேன் அப்படின்னு ஏரிம் கிட்ட சாரி கேட்டுட்டு இப்ப இவங்க எல்லாரும் படம் வரைகிறதுக்காக உள்ள போவாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த ப்ளூ ஹேர் பொண்ணும் சுனுவோவை பத்தி நாம இனிமே நினைக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பா. ஆனா அவ என்ன யோசிச்சு பார்த்தாலும் கடைசியில அவளோட தாட்டு ஃபுல்லாவே சுன்ஹோவோட தாட்டா தான் வருது. இப்போ நம்ம ஹீரோயினும் ஏரிம் கிட்ட எல்லாரையும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த ஏரிம் அவளோட மைண்ட்ல இவனுங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னே தெரியல, இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் சைல்டிஷ் பிஹேவியர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அங்க இருக்க கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோயின் கிட்டையும் ஏரம் கிட்டையும் உங்களோட கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோயினும் அவளோட கெட்டப்பை சேஞ்ச் பண்றா. இத பார்த்த எல்லாருமே உனக்கு சேர்ற ஒரு அழகான கெட்டப்பை தான் நீ போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல ஏரியும் போட்டிருக்க கெட்டப்பை பார்த்து உன்னை பாக்குறதுக்கு ஒரு பேய் மாதிரி இல்ல, அழகான ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உன்னோட மேக்கப்பை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மியா போடுவாங்க. இப்பதான் பாக்குறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க, இப்பதான் நீ கோஸ்ட் லுக்கா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏரியோட மைண்ட்ல என்னோட ஃபேஸை என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் தோணும். இவன் இந்த மாதிரி ஃபேஸ் ஒருன்னு வச்சிருக்கிறத அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு இவளோட ஃபேஸ்ல மட்டும் ஏன் ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை, எப்பவுமே ஒருன்னே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏரியும் இதை கேட்டுட்டு ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப அங்க ஜிஜாங் மட்டும் வரல. அத பத்தி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ வெளிய வருவா. திடீர்னு அவளுக்கு பின்னாடி எல்லாம் யார் யாரோ ஓடி போற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். ஆனா அவ எத பத்தியுமே மைண்ட் பண்ணாம பாத்ரூம் பக்கமா போவா. அந்த நேரத்துல இந்த ஜிஜாங் வேம்பயர் கெட்டப்ப போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயினை பயமுறுத்திட்டு என்னாச்சு உனக்கு, உன்னோட ஃபேஸ்ல எந்த பயமும் இல்லையே, நான் என்னோட ஃபேஸை இப்படி காட்டினேன்னா நீ பயப்படணுமே, நான் உன்னை கடிச்சேன்னா நீயும் வேம்பயரா மாறுவ, உன்னோட ரத்தத்தை நான் கடிச்சு குடிக்கவா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவான். இதுக்கு அவளும் நீ வேம்பயரா இருந்துக்கோ என்னவோ இருந்துக்கோ, அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அவனை கண்டுக்காமலே நிப்பா. அந்த நேரத்துல அவனும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அங்க ஏரியும் வெளியே வருவா. இத பார்த்து நம்ம ஜிஜாங்கும் இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் அவளை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், அவ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவா. உடனே ஜிஜாங்கும் என்னது இவ உன்னோட ஃப்ரெண்டா, இவளோட கூட்டிட்டு வரதுக்காகவா நீ உன்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர போறேன்னு குரூப்ல மெசேஜா போட்ட அப்படின்னு சொல்லி அவன் வேகமா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு தனியா ஒரு ரூமுக்கு போறான். எப்போலேருந்து நீயும் அவளும் ஃப்ரெண்ட் ஆனீங்க அப்படின்னு அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க பார்ப்பான். அந்த நேரத்துல அவளும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அவ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா, அதுக்கப்புறமா தான் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னு சொல்லுவா. ஐயோ, அவ உனக்கு ஹெல்ப் பண்ணலா, அவளை நீ நம்புறியா, அதெல்லாம் நம்பாத அப்படின்னு ஜிஜாங் சொல்லுவான். அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், தெரியாத ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ற ஆள் அவ கிடையாது, உண்மைய சொல்லு, நீயா அவளை கூட்டிட்டு வந்தியா இல்ல அவ சொன்னதுனால நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் கூப்பிட்டு தான் அவ இங்க வந்தா அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுவா. இப்ப ஜிஜாங்கும் இதோ பாரு, உனக்கு அவளை பத்தி தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன், அவளுக்கு என்ன பிடிக்கும் அதனாலதான் அவ இந்த மாதிரியெல்லாம் பண்றா அப்படின்னு இவன் சொல்லும் போது அவளும் ஒன்னு அவளுக்கு பிடிக்குங்கிற விஷயம் அவ என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லுவா.
உடனே நம்ம ஜீஜாங்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் கூட, "நீ அவள இங்க கூட்டிட்டு வந்தியா? உண்மையிலேயே உனக்கு அத நினைச்சு எந்த வருத்தமும் இல்லையான்னு?" சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், "எனக்கு என்ன வருத்தம்? எனக்கு எந்த வருத்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஓகே ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போவான். இது எல்லாத்தையுமே வெளிய நின்னு ஏரேம் கேட்டுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு இப்போ பயங்கர சந்தோஷமா இருக்கு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸும் நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின ராகிங் பண்ண அந்த 3 பொண்ணுங்களும் வருவாங்க. அவளுங்க தெரியாத்தனமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட தட்டி விட்டுட்டு, "ஐயய்யோ! ஒழுங்கு மரியாதையா பார்த்து நடங்கடி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவாங்க. மிராவும் அவங்க கிட்ட போயிட்டு, "உங்கள பார்த்தது எனக்கு நல்லது. அன்னைக்கு 2 அணா உங்களுக்கு தரணும்னு நான் நினைச்சிருந்தேன்" அப்படின்னு சொல்லி இவ பயங்கர கோவத்துல பேசும்போது, அவளுங்க 3 பேரும் எதுவும் புரியாம, "உங்களுக்கு யாருக்காவது இவள தெரியுமான்னு?" சொல்லி மாறி மாறி கேட்டுக்கிறாங்க. அந்த நேரத்துல மிராவும், "உனக்கென்ன தெரியாதா? அப்போ நான் யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன்டி. நாங்க தான்டி ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்களையும் தாறுமாறா போட்டு அடிக்கிறா இந்த மிரா. அந்த நேரத்துல சிராவும், "நானும் உன் கூட வரேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து அவளுங்க 3 பேர பயங்கரமா அடிக்கிறாங்க. அதே சமயம் இப்ப அந்த பக்கம் டிராயிங் கிளப்ல புதுசா ஏரிம் வந்திருக்கா இல்லையா? அவகிட்ட எல்லாரும் சேர்ந்து, "நீ ஒரு கலர சூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல அவளும், "ஐயோ! இவங்க எல்லாரும் சேர்ந்து இனி திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடாம என்ன விட மாட்டாங்க போல" அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுத்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும், "இவளுக்கு ஒயிட் நல்லா அழகா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரா சொல்றா. உடனே அவளும், "எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லுவா. இதெல்லாம் பார்க்கும்போது ஜிஜாங் ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா இப்போ ஸ்டடி ரூம்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸான மிராவும் சிராவும் படிக்கிறதுக்காக போயிருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஜீஜாங்கோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அதுல செராவை ப்ரொப்போஸ் பண்றதுக்காக கையில ஒரு பூங்கொத்தோட போய்கிட்டு இருக்கான். அப்போ இவன் போற வழியில வச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ராகிங் பண்ண 3 பொண்ணுங்க கூட பயங்கரமா ஃபைட் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே இவன் பயந்து போய், "ஐயோ செரா, இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரோட பிரச்சனையை ஸ்டாப் பண்றதுக்காக ட்ரை பண்றான். அப்போ அவங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து இவனை அடிச்சு கீழ தள்ளுவாங்க. இத பார்த்த மிராவும் பயந்துட்டு, "என்னோட ஃப்ரெண்ட நீங்க அடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி இப்ப இவங்களுக்குள்ள பயங்கரமான ஃபைட் நடக்குது. இந்த பக்கம் டிராயிங் கிளப்ல எல்லாரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில ஏரிமும் அவளோட போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவளை எல்லாரும் வரைஞ்சிருக்க படத்தை போய் பாப்பா. அப்போ அவளை ரொம்ப கேவலமா எல்லாரும் வரைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு, இது உண்மையிலேயே டிராயிங் கிளப்பா இல்ல வேற ஏதாவது ஒரு இடமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவளை சுன்ஹோ வரைஞ்சிருக்கிறது மட்டும் கொஞ்சம் அழகா வரைஞ்சிருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா இன்னைக்கு நாம கப்பிள் போஸ் கூட வரையலாம், யாரை நாம கப்பலா விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஏரிமும், "நானும் ஜீஜாவும் கப்பலா நிக்கிறோம்" அப்படின்னு சொல்லுவா. "நாங்க 2 பேரும் மாடலா இருக்கிறதுனால எல்லாருக்கும் பார்த்து வரையறதுக்கு கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லுவா. அந்த நேரத்துல ஜீஜாங்க்கும் நம்ம ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல அவ கூட க்ளோஸா நெறைய போசஸ் எல்லாம் குடுப்பான். இந்த போசஸ் எல்லாத்தையுமே பார்த்து இவங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் பயங்கர கோவத்துல, "என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இது" அப்படின்னு சொல்லி அவ படம் வரையாம ஒரு மாதிரி கிறுக்கிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம்க்கு போவா. அங்க வந்த ஜாங்கும் இப்ப அவள தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசுவான். "இப்ப உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நான் அவ கூட க்ளோஸா போஸ் குடுத்தப்போ உனக்கு எதுவும் தோணலையா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, "எனக்கு என்னடா பிரச்சனை? நாம 2 பேரும் டேட்டிங் எல்லாம் பண்ணலல்ல" அப்படின்னு சொல்லி அவ திரும்பவும் மைண்ட் பண்ணாம போவா. உடனே ஜாங்கும் பயங்கர கோவத்துல இருப்பான். ஏன்னா இவனோட ஃபீலிங்ஸோ இல்ல அவளோட ஃபீலிங்ஸையோ அவன் புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணாலும் அவ கடைசியில அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறா. இவன அவளுக்கு பிடிக்கும், இருந்தாலும் பிடிக்கும்னு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா. அதனால தான் இவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். அதுக்கப்புறமா இப்ப இவங்க எல்லாரும் வெளிய ஃபுட் சாப்பிடுறதுக்காக போகும்போது, அங்க வச்சு நம்ம ஹீரோயின் ஏரேம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஜாகும் பயங்கர கோவத்துல, "எனக்கு தலை வலிக்குது. அதனால நான் வீட்டுக்கு போறேன்னு" சொல்லிட்டு சீக்கிரமா அங்கிருந்து கிளம்பி போவான். இத பார்த்த ஏரிமும், "இவன் எப்பவும் இப்படிதான் தலைவேதனை எடுக்குன்னு சொல்லிட்டு அப்பவே அந்த இடத்த விட்டு கிளம்பி போவான்" அப்படின்னு சொல்லும்போது, இத கேட்கிற அந்த ஜீஜாங்கோட அக்காவான ப்ளூ ஹேர் பொண்ணும், "அவன் இந்த மாதிரி தலைவேதனை எடுத்து நான் போறேன்னு இதுவரைக்கும் எப்பவும் எங்ககிட்ட சொன்னதே கிடையாதே" அப்படின்னு சொல்லுவா. உடனே ஏரிமும், "அதெல்லாம் உங்களுக்கு தெரியாததுனால, நாங்க 2 பேரும் மாடலிங் பண்றதுனால எனக்கு அது நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது, மத்தவங்க எல்லாரும், "அவனோட அக்காவ விட உனக்கு நல்லா தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் ஏரிம்க்கே தெரிய வருது அது அவனோட அக்கா அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம ஹீரோயினும், "இந்த விஷயத்த நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லுவா. இப்ப ஏரிமும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயம் பத்தி பேசணும்னு சொல்லி அவளை தனியா கூட்டிட்டு போவா. "உனக்கு ஜீஜாங் கூட ஏதாச்சும் விருப்பம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் பயந்து போயிட்டு, "ஐயையோ, எனக்கு அவன்கிட்ட எந்த லவ்வும் இல்ல. நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்னு சொல்லுவா. இத கேட்ட ஏரிமும் பயங்கர சந்தோஷத்துல, "அப்படியா? அப்படின்னா எனக்கும் உன் கூட கடைசி வரை ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்டா இருக்கணும். ஏன்னா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எனக்கு புடிச்சிருக்கு. அதுபோல நானும் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட மனசெல்லாம் மாத்த பாப்பா. அங்க கட் பண்ணா இப்ப கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோயின் ஏரேம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின ரேக் பண்ண பொண்ணுங்க கிட்ட இருந்து ஏரேம் காப்பாத்தின விஷயத்த எல்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஏரேமும் நான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பண்ணல, எனக்கும் அப்போ பயம் இருந்து அப்படின்னு சொல்லி இங்க பயங்கரமா சீன் போட்டுக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம், அந்த பொண்ணுங்க கூட பயங்கரமா சண்டை நடந்து கேஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆச்சா, நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிப்பா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இது போலீஸ் ஸ்டேஷன்லாம் இல்ல, இங்க இருக்க கொஞ்சம் செக்யூரிட்டிஸ் தான் எங்களை பிடிச்சி வச்சிருக்காங்க, நீ அங்க வா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இந்த பக்கம் இந்த கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம ஹீரோயினும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால சீக்கிரமா போகணும் சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போவா. உடனே ஏறியும் சரி ஓகே அப்ப நானும் போறேன் அப்படின்னு கிளம்புறதுக்காக ரெடி ஆவா. உடனே அங்க இருந்தவங்களும் பரவாயில்ல, ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் கூட இருந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு அவளை உட்கார வைப்பாங்க. அவளும் வேற வழி இல்லாம விருப்பம் இல்லாம அங்க உட்காந்துக்கிறா. அந்த நேரத்துல பிளாக் ஃபிங்கரும் நம்ம கடைசியா என்ன பேசிட்டு இருந்தோம், ரேங்கிங்கை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னை ஸ்கூல்ல வச்சு கொஞ்சம் பேர் ரேகிங் பண்ணாங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு இவ சொல்லும் போது ஏரிமும் இதை கேட்டுட்டு இவ எதுக்கு இதை பத்தி என்கிட்ட சொல்றா, இவளுக்கு நான் யாருன்னு சொல்லி தெரியுமோ, என்ன குத்துற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுற எதையுமே கேட்காம அங்கிருந்து வெளியே வர்றா. அந்த நேரத்துல பிரவுன் ஃபிங்கரும் வெளியே வந்து என்னாச்சு, ஏன் இங்க வந்து நிக்கிற, கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணு, சாப்பிட்ட எல்லாமே டைஜஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவளும் உள்ள இருக்க அந்த பிளாக் ஃபிங்கருங்கிறவங்க கொஞ்சம் கோவத்துல பேசுற மாதிரி இல்ல இருக்கு, உங்களுக்கு யாருக்கும் அதை கேட்கும் போது அப்படி தோணலையா அப்படின்னு கேக்குறா. இதை கேட்ட அந்த பிரவுன் ஃபிங்கரும் இதோ பாரு, உன்னோட பேரு ஏரேமன் தானே சொன்ன, உனக்கு ஜிஜாங்க பிடிக்கும் தானே, அதனால தானே உனக்கு ஹீரோயின் மேல வெறுப்பு இருக்கு, ஏன்னா ஜிஜாங்க்கு நம்ம ஹீரோயினை தான் பிடிக்கும், உனக்கு ஜிஜான பத்தி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், இப்படியெல்லாம் நீ பண்றதுனால அவன் உன் மேல லவ் பண்ணுவான்னு நீ நினைக்காத. இப்படி அவரு சொல்லும்போது அவளும் ஓ அப்ப எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு போச்சா, அப்ப எதுக்காக நீங்க அந்த கூட்டத்துல உட்காந்து சைலண்டா என்கிட்ட ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஏம்மா நாங்க எப்பமா உன்கிட்ட ஆக்ட் பண்ணோம், நீ ஒரு சின்ன பொண்ணா இருக்கிறதுனால நாங்க இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் உன்கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கிறோம், அதனால உன்னோட இந்த வயசுல நீ எங்களை மாதிரியெல்லாம் பேச வேண்டாம், எல்லாருக்குமே ஒரு தப்பு நடக்கும், அந்த தப்பை நாம புரிஞ்சுக்கிட்டு நாம தான் மாத்திக்கணும் அப்படின்னு அவர் இவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உள்ள போறாரு. இதை கேட்ட பயங்கர கடுப்புல இந்த ஏரிமும் வயசான கிழவன்மாரெல்லாம் எங்க இருந்துடா வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவளோட போனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல இவளோட ஃப்ரெண்ட்ஸான அந்த ராகிங் பண்ற பொண்ணுங்களும் இவளை பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னதா சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணதுனால அவங்கள பார்க்கறதுக்காக இப்ப அங்க போறா. உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவளுங்களும் உன்னை ரேக் பண்ண அந்த 3 பொண்ணுங்களையும் நாங்க தாறுமாறா போட்டு அடிச்சிட்டோம்னு சொல்லுவாளுங்க. இது மட்டும் இல்லாம உனக்கு ஏரிமா தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஏரியம் என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவா. உங்களுக்கு எப்படி ஏரிமா தெரியும் நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அவங்களும் இந்த 3 பொண்ணுங்களையும் ரேக் பண்றதுக்காக அனுப்பி வச்ச நீ ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கல ஏரிம் அவ தான் அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த ராகிங் பண்ண 3 பொண்ணுங்களோட டீம் லீடர் அந்த ஏரிம் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்ததும் அவ ஷாக் ஆகுறா. அதே சமயம் இங்க இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றதுக்காக ஏரிம் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த ஏரிம் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீ நம்பிட்டியா, அவ ஜிஜாங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன கதை எல்லாமே வெறும் பொய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை புரிய வைப்பாங்க. அந்த ஏரிமை பத்தி ஜிஜாங் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு இவளோட ஃப்ரெண்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ரொம்பவே அப்செட் ஆயிட்டு, ஆமா உண்மையிலேயே ஜிஜாங் என்கிட்ட அவளை பத்தி சொன்னான், ஆனா அவன் சொல்லும்போது நான் தான் அவனை நம்பல அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே சமயம் அந்த பக்கம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்காக ஏரியும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லையா, சரி இனி அவங்களே சால்வ் பண்ணிட்டு வரட்டும் நாம போகலாம்னு சொல்லி கிளம்பி போக பாப்பா. அந்த நேரத்துல கரெக்டா கெத்தா ஜிஜாங் அவ முன்னாடி வந்து நிப்பான். உள்ள இருக்க 3 பேரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்கள எதுக்கு நீ தனியா விட்டுட்டு போற, இப்போ அவளுக்கு 3 பேர் கூட முன்னாடி மாதிரி திரும்பவும் நீ சேர்ந்து நீ தானே ஹீரோயினை ரேக் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். அவளும் பயந்து போயிட்டு நீ அவ பின்னாடி போறதுனால
தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணேன்னு சொல்லுவா. இத கேட்டு கடுப்பான அவனும், "உன்ன மாரி பொண்ணுங்கள புடிக்காம போறதுக்கு இதாண்டி காரணம். நீ அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல விளையாடுற. இப்படி நீ பண்றதுனால யாரும் உன்ன லவ் பண்ணவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது இவளும் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் இவன்கிட்ட சாரி கேட்பா. உடனே ஜீஜாங்கும், "சாரி எல்லாம் வேணாம். ஏன்னா சாரி சொன்னா என்னோட ஹீரோயின் உன்ன சீக்கிரமா மன்னிப்பா. ஆனா அப்படி ஒரு சம்பவம் உனக்கு ஒரு நாளும் நடக்கக்கூடாது." அப்படின்னு அவங்க 2 பேரும் வெளிய பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இங்க சராவோட பேரண்ட்ஸும் இவங்கள கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த ஜீஜாங்கோட ஃப்ரெண்ட்ஸும், "நான் ஜீஜாங்க கால் பண்ணனே, அவன் ஏன்டா இன்னும் வரல?" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல செராவோட அம்மாவும் கோபத்துல அவங்கள எல்லாம் கூட்டிட்டு அங்கிருந்து போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும், "எனக்கு ஒரு இடம் வர போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏரிம பார்க்கறதுக்காக போவா. அப்ப ஏரிமும், "என்ன அடிக்கிறதுக்காகவா நீங்க வந்தேன்னு?" கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த 3 பொண்ணுங்களும் சொன்னது உண்மையான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஏரிமும் கோவத்துல, "அவங்க சொன்ன எதுவும் நீ கேட்கலையா? ஓவரா இன்னசென்ட்டான பொண்ணு மாதிரி ஆக்ட் எல்லாம் பண்ணாத." அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோயினும், "நான் அந்த அளவுக்கு எதுவும் உன்கிட்ட சொல்லலையே. ஏன்னா நீ என்கிட்ட ஜீஜாங்க பிடிக்குமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த நேரத்துல நீ ஒரு வில்லியா இருப்பியோன்னு சொல்லி நான் யோசிச்சேன். அதனால நான் இன்னசென்ட் சொல்லி நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உன்னால எனக்கு ஜீஜாங்க பிடிக்குங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவா. அங்க கட் பண்ணா, இப்போ நம்ம ஹீரோயினும் தேவையில்லாம நாம ஜீஜாங் கிட்ட கோவப்பட்டுட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஜீஜாங் நம்ம ஹீரோயினுக்காக அங்க பார்க்ல வெயிட் பண்ணிக்கிட்டு நிப்பான். அப்போ நம்ம ஹீரோயினும் அவன் பக்கத்துல ஓடி போயிட்டு, "நான் தான் ஒரு பைத்தியக்காரி, என்ன மன்னிச்சிரு, உன்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு சாரின்னு" சொல்லுவா. அந்த நேரத்துல ஜீஜாங்கும், "நீ எதுக்கு உன்னை பைத்தியக்காரின்னு சொல்ற? நான் தான் பைத்தியக்காரன். உனக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தானே காரணம். என்னை பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னு சொன்ன இல்லையா, அது என்னது? நான் ஒரு பைத்தியக்காரன் தான். நீ இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கது எனக்கு தெரிய கூட செய்யாது." அப்படின்னு இவன் சொல்லும்போது அவ இவனை ஹக் பண்ணிட்டு, "நீ இப்ப என் கூட இருக்கிறதுனால நான் வேற எதையும் இனிமே யோசிக்க போறது இல்லைன்னு" சொல்லுவா. அதுக்கப்புறம் அவனும் ஃபீல் பண்ணிட்டு இவகிட்ட சாரி சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினும், "எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லி அவன்கிட்ட டைரக்டா ப்ரொபோஸ் பண்ணிருவா. இத கேட்டு அவன் ஷாக் ஆயிட்டு, "என்னடி சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு திரும்பவும் சொல்லுவா. அத அவன் ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, "இப்பவும் உனக்கு கேட்கலன்னா நான் இங்கேருந்து போக போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது, அவன் வேகமா ஓடி போய் அவ பின்னாடி ஹக் பண்ணிட்டு, "எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும்." அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேரும் கப்பிள்ஸா மாறுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அவளோட மனசுல இருந்த எல்லாத்தையுமே ஜீஜாங் கிட்ட சொன்னதுனால, அவ இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறா. அதே சமயம் அந்த பக்கம் அந்த ப்ளூ ஹேர் பொண்ணும் சுன்ஹோவ நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒருவேளை வேற ஒரு பொண்ணு கூட கப்புள் ஆனா எனக்கு கோவம் வருமா? இல்ல நான் அவன லவ் பண்றேனா? இல்லையா? அப்படின்னு சொல்லி பயங்கர கன்ஃப்யூஷன்ல இருக்கா. சரி, ஓகே, தேவையில்லாம இப்படி யோசிக்க வேண்டாம். நேராவே அவன கூப்பிட்டு நாம பேசி முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி அவன நேர்ல பார்த்து பேசுறதுக்காக கூப்பிட்டுருப்பா. இப்ப இவளும் பயங்கர கோவத்துல, "என்னோட மைண்ட்லக்குள்ள நீ வந்து ரொம்ப விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்க. அதனால ஒழுங்கு மரியாதையா நான் இந்த மாதிரி யோசிக்கிறத நிறுத்து." அப்படின்னு சொல்லி ஏதாவது வழிய கண்டுபிடிச்சு குடுன்னு கேட்பா. அதுக்கு இப்ப அவனும், "சாரி, எனக்கு அதுக்கான மெடிசின் எதுவும் தெரியாது." அப்படின்னு சொல்லுவான். "அடேய், உன்னை பத்தி இவ்ளோ நான் யோசிச்சுட்டு இப்போ அதை நிறுத்துறதுக்கு வழி கேட்டா அது கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும்போது அவனும், "உனக்கு கொஞ்சம் ரொமான்டிக்கா என்கிட்ட பேசலாம்ல?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவளும், "இதோ பாரு, இந்த மாதிரியான ஃபேஸை வச்சுட்டு நீ என்கிட்ட பேசாத. உன்னோட கியூட்டான ஃபேஸுக்கு நான் மயங்கி விழுவேன்லாம் நினைக்காத. உன்னோட ஷோவை எல்லாம் நிறுத்து. நீ சொன்னதை வச்சு எனக்கு உன் மேல லவ் எல்லாம் வராது." அப்போ அவனும், "உனக்கு என்னை பார்த்துட்டு ஒரு ஈஸியான பையன் மாதிரி தான் தோணும். நீ நினைக்கிறது நான் ஒரு நல்ல பையன் இல்லைன்னு தானே, அதனால தான் உனக்கு என்ன பிடிக்காதது." அப்படின்னு சொல்லும்போது அவளும் டென்ஷன் ஆகி, "அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கும். ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இனிமே நாம டேட் பண்ணா நாம 2 பேரும் கிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா எனக்கு உன்னை கிஸ் பண்றத யோசிக்க கூட முடியல." அப்படி அவ பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் இவ பக்கத்துல வந்து கிஸ் பண்ணுவான். அதோட அவ அப்படியே ரொமான்டிக்கா மாறுவா. உடனே சுன்ஹோவும் அங்கிருந்து கிளம்பி போவான். உடனே அவளும் வேகமா அவன் பக்கத்துல ஓடி போய் அவனை கிஸ் பண்ணுவா. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ரொமான்ஸா வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் 8 முடியுது. அடுத்த எபிசோட சீக்கிரமா அப்லோட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ. பை பை.